ஜெர்மனியில் உள்ள சில பகுதிகள் ஹண்டா வைரஸால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் பேங்க்வால்ஸ் எனப்படும் கரை எலிகள் அதிகமாக வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது. பவேரியாவில் உள்ள ஸ்பெசான் மற்றும் அஷாஃபென்பர்க் போன்ற வனப்பகுதிகள் இந்த எலிகளுக்கு சிறந்த வாழ்வாதார சூழலை வழங்குகின்றன. இந்த எலிகள் வைரஸை சுமந்து சென்று உமிழ்நீர், சிறுநீர் மற்றும் கழிவுகள் மூலம் அதனை பரப்பக்கூடும். இதனால் காடுகளில் பணிபுரியும் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகம். கொட்டகைகள், பரன்கள் அல்லது அடித்தளங்கள் போன்ற தூசி நிறைந்த இடங்களை மக்கள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் சுத்தம் செய்யும் போது வைரஸ் பரவக்கூடும். இந்த ஆண்டு பவேரியாவில் 3 ஹண்டா வைரஸ் பாதிப்புகள் மட்டுமே பதிவாகியிருந்தன. அஷாஃபென்பர்க் பகுதியில் தற்போது எந்த பாதிப்புகளும் இல்லை என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் ஆபத்தான தென் அமெரிக்க வைரஸ் வகை ஜெர்மனியில் பரவுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நிபுணர்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை ஐரோப்பிய வைரஸ் வகை பொதுவாக காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றது. இதனால் மக்களுக்கு காய்ச்சல், தலைவலி, தசைவலி மற்றும் சிறுநீரக பிரச்சினைகள் போன்றவை ஏற்படலாம். இந்நிலையில் மக்கள் எளிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். அதாவது வீட்டின் அறைகளை சுத்தம் செய்வதற்கு முன் அவற்றை காற்றோட்டமாக வைக்க வேண்டும். மேலும் தூசியை கைகளால் துடைப்பதற்கு பதிலாக ஈரத்துணியை பயன்படுத்த வேண்டும். கையுறைகள் மற்றும் முகக்கவசம் போன்றவற்றை அணிவதும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க உதவும் என்று அறிவுறுத்தப்படுகிறது.